ஒரு பூசணிக்காய் செடி பயிர் பண்ணிருக்காரு ஒருத்தர். பூசணி செடி பயிர் பண்ணிருக்கிறார். பூசணி பிஞ்சு வரும் போதே அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. பெரிய பானையா ஒண்ணு செய்து வாய சிறுசா வச்சு அந்த பிஞ்சா இருக்கும் போது அந்த பானைக்குள்ள விட்டு வளர்ப்போமேன்னு நினைச்சிருக்கிறார். சரி, கதையை சரியா கேட்கணும். இப்ப அதே மாதிரி பெரிய பானை ஒண்ணு செஞ்சாரு. பானைக்கு ஓட்ட வாய் என்ன ரொம்ப சிறுசா இருந்தது, பிஞ்சு நுழையும் அளவுக்கு இருந்தது. இப்ப பானையை பெருசா செஞ்சு பூசணி பிஞ்சா இருக்கும் போது அதுக்குள்ள வச்சு பாதுகாப்பா வளர்க்கிறார். இப்ப பூசணி பிஞ்சு பானைக்குள்ள வளருது. பானை எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு பூசணி பிஞ்சும் பெருத்துருச்சு. இப்ப பூசணிக்காய வெளியில எடுக்கணும். நீங்க விஞ்ஞானம் பெறுறவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பானையை உடைக்காம பிஞ்ச வெளியில எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. முடியுமா? பானையை உடைக்க கூடாது, பிஞ்ச வெளியில எடுக்கணும். முடியுமா? எங்க எடுக்கிறோம் சொல்றவங்க இங்க வாங்க. எடுக்கிறோம் சொல்ற அந்த ஐயா இங்க வாங்க. எப்படியா? அது ஏதாவது ஒண்ணு சேதப்படுத்தினா தான் எடுக்க முடியுறாரு அவரும். அது ஏதாவது ஒண்ணு ஆனா ரெண்டும் சேதமாகாமல் பூசணி பிஞ்சு அப்படியே வரணும், பானை உடையக்கூடாது. முடியுமா? இதைத்தான் இறைவன் ஒவ்வொரு வினாடியும் செய்து கொண்டிருக்கிறான். தெரியுதா? இந்த வேலையை தாங்க கடவுள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க செய்ய முடியுமா? யார் செய்ய முடியும்? கடவுள் செய்து கொண்டிருக்கிறானே. எதுன்னு தெரியுதா? துளி விந்து தாயோட கருவறைக்கு போய் பானை போன்று பெருத்து சிறிய துவாரத்தின் வழியாக குழந்தைய வெளியில கண்ணு காது மூக்கு இதயம் அத்தனை வைத்து வழங்கி கொண்டிருக்கிறானே. இறைவன் பெரியவனா? யோசிக்க வேண்டாமா? ஒரு ஓட்ட உள்ள பானையை ஒட்டி ஒட்டி வச்சா கூட ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஒழுகிறோம். ஒரு ஓட்ட உள்ள பானையிலேயே தண்ணியை நம்மளால நிறுத்த முடியலையே. இந்த உடம்புல எண்ணற்ற ஓட்ட, இதுக்குள்ள இந்த மூச்சை நிறுத்தி வச்சிருக்கிறானே அவன் யாருன்னு நம்ம யோசிச்சோமா? இந்த உடம்பு தானா வந்ததா, ஒருத்தன் தந்து வந்ததா, ஏன் வந்தது, எப்படி வந்தது? ஆன்மீகம் சின்ன விஷயம் இல்ல. நுழைந்து விட்டால் அதிலிருந்து வெளியே வரவே விருப்பம் வராது. அவ்வளவு உயர்ந்த சிந்தனை இருக்கு. ஆனால் ஆன்மீகத்தை வைத்து மூட நம்பிக்கையாக மாறுவது நானும் ஏற்க மறுக்கிறேன். இப்படி நிறைய விஷயங்கள் உண்டு இந்த நாட்டில், எண்ணற்ற விஷயங்கள் இந்த நாட்டில். அப்ப